திங்களணி சடை பெருமான் பூசையாற்றி திருமதுரங்கடந்திர முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரை பின்னடியோனாதி சகடருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைக்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. வேதவியாசர் தோன்றிய கதையும் குழம்பிய கதையும். முன்னர் காலத்தில் சுவர்க்கலோகம், பூலோகம், பாதாளலோகம் என்ற 3 உலகங்களிலும் ஜீவன்கள் செய்த கர்ம வினைகளினால் தெய்வ நம்பிக்கை சிதைந்து இறைவன் வழிபாடுகளும் குறைந்து கொண்டே வந்தன. அதனால் வானவர் தவஞானிகள் மானிடர் முதலானவர்களின் அறிவு வேத வடிகளிலிருந்து நீதி நெறிகளிலிருந்தும் வலுவி பல துற்செயல்களையும் தவறான கொள்கைகளையும் கேடான விருப்பங்களையும் அனுசரிக்கலானார்கள். அறியாமையினால் மனித சக்தியையும் மீறிய தெய்வ சக்தி என்ற ஒன்று இருப்பதையும் அவர்கள் நம்ப மறுத்தார்கள். உலக வாழ்க்கைக்கு தேவையான உலகியல் நூல்கள் காட்டும் வழி ஒன்றே உண்மையான அறிவு என்பதும் ஆகாரம், ஆடை, அலங்காரம், ஆண்பெண் கூடி மகளும் சிற்றின்பம் முதலான கேளிக்கைகளை தவிர வேறு முக்தி என ஒன்று இருப்பதாக நினைப்பதுதான் அறியாமை என்றும் கருதினார்கள். அதனால் மனம் போன போக்கில் பலவிதமான பாதகங்களையும் பாவங்களையும் துணிந்து செய்யலானார்கள். அதை விஷ்ணுவும் பிரம்மாவும் கண்டு மனம் மருந்தினார்கள். பரமசிவனின் கண்ணோட்டமின்றி அந்த நிலை மாறாது என்று நிச்சயித்து அவர்கள் இருவரும் கைலாசத்திற்கு சென்று சிவபெருமானின் திருச்சந்நிதியில் நின்று அவரை வணங்கினார்கள். சிவபெருமான் அவர்களுக்கு ஆசனம் அளித்து கௌரவித்து அவர்கள் அங்கு வந்த காரணம் என்ன என்று வினாவினார்கள். அதற்கு விஷ்ணுவும் பிரம்மாவும் பூலோகத்தில் அப்போதைய நிலைமையை விளக்கி சொல்லி, எம்பெருமானை பூலோகவாசிகள் பிறவிக்கடலை நீந்தி கடக்கும் வழி தெரியாமல் வேதாகம வரைமுறைகளை மீறி பல பொய்யான வழிகளை பின்பற்றி தீவினைகளில் பரவி உழன்று பலவாறாகவும் அலைந்து மயங்குகிறார்கள். தாங்கள் மனமிறங்கி ஜீவன்களின் அந்த மதிய மயக்கத்தை அகற்றி தங்கள் திருவடி தாமரைகளை அடையும் முக்தி நெறியை அவர்களுக்கு காட்டியருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். இவ்விண்ணப்பத்தை சிவபெருமான் கேட்டு ஒரு மகாவிஷ்ணுவை நோக்கி, கேசவா, உனது கலைகளிலும் ஒன்றை கொண்டு நீ பூலோகத்தில் அவதரித்து பலவாறாகவும் சிதைந்து கிடக்கும் வேதங்களை திரட்டி அவைகளை 4 வேதங்களாக வகுத்து தகுதி வாய்ந்த முனிசிரேஷ்டர்களுக்கு அவற்றை உபதேசம் செய்வாயாக. அம்முனிவர்கள் சிற்றறிவு வாய்ந்த ஆன்ம கோடிகளை புண்ணிய சீலர்களாக மாற்றி மோட்சமடைய வழிகாட்டுவார்கள். மேலும் எம்பெருமைகளை எடுத்து கூறும் சிவாகமங்கள் 28ஐயும் மகாபுராணங்கள் 18ஐயும் நாம் நந்திக்கு உபதேசித்திருக்கிறோம். நந்தி அவற்றை சனத்குமாரனுக்கு போதித்திருக்கிறான். அவற்றை நீ சனத்குமாரனிடம் உபதேசமாக பெற்று பூமியில் பரப்பி சகலரும் அறிவு விளங்கச் செய் என்றார். இவ்வாறு இருக்கும் நிலையில் கங்கை ஆற்றங்கரையில் பராசரர் என்னும் ஒரு முனிவர் தங்கி வாழ்ந்து வந்தார். அவர் மகாஞானி, பெரும் தவயோகி. ஒரு நாள் விடியற் சாமத்தில் அவர் கங்கை நதியை கடந்து அக்கறை செல்ல விரும்பினார். அதற்காக அவர் ஒரு படகில் ஏறி நதியை கடந்த போது அப்படகை செலுத்தி வந்த மச்சகந்தி என்னும் இளம்பெண்ணின் அழகை கண்டு அவள் மீது தீவிரமான மோகம் கொண்டு அந்த செம்படவய பெண்ணின் உடம்பில் வீசிய மீன் நாற்றத்தை நறுமணமாக மாற்றி அவளை பரிமள காந்தியாக்கி அவளை தம் விருப்பத்திற்கு இணங்க வைத்து அவளோடு கூடி மகிழலானார். சிவபெருமானின் கட்டளை நிறைவேற்றும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்த மகாவிஷ்ணு இப்போது பராசரரையும் மச்சகந்தியையும் கூடி கொலைத்திருக்கும் சமயத்தில் பரிமளகந்தியின் கற்பத்தில் மாயா ரூபமாக தம் அம்சத்தை பிரவேசிக்கச் செய்து தம் அம்சத்தையே கருவாக தரிக்கச் செய்தார். உரிய காலத்தில் தண்ட கமலங்களுடன் குழந்தை பிறந்தது. அதை பார்த்து அதன் பெற்றோர்கள் இருவரும் அளவற்ற மகிழ்ச்சியில் புரிந்தனர். ஈஸ்வர சிருஷ்டியாக பிறந்த அந்த ஞானி தவத்தின் மகிமையே சிறந்தது, வனவாசமே உயர்ந்தது என்று உரைத்து பெற்றோர்களிடம் விடைபெற்று கொண்டு பதரிக்க ஆசிரமம் என்னும் வனத்திற்கு சென்று விட்டார். அதனால் அவர் வாதநாராயணர் என்ற பெயர் பெற்று
பரமசிவனின் திருவள்ளினால் வேதாமங்களை குருமுகமாக யாரிடத்திலும் கேட்டு அறியாமல் தாமாகவே அறிந்து உணரப்பெற்றார். பலவாறாக பிரிந்து கிடந்த வேதங்களை இருக்கு, யசுர், சாமம், அதர்வடம் என 4 வகைப்படுத்தி அதனால் வேதவியாசர் என்னும் பெயரையும் அடைந்தார். பிறகு அவர் சனத்குமாரிடம் சென்று 14 புராணங்களையும் கற்றுத் தேர்ந்து அவைகளை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளத்தக்க விதமாக சுலோக ரூபமாக அமைக்கும் இலக்கிய பணியில் இறங்கினார். ஆனால் அவர் அதை துவங்குவதற்கு முன்னால் விநாயகமூர்த்தியை நினைக்கவில்லை. யாவரும் வழிபடத்தக்க கடவுளும் ஒருவர் தம்மை கருதி எடுத்து செய்கின்ற காரியங்களை சிறிதும் விக்னமின்றி செயலாற்றி வைக்கும் விக்னேஸ்வரரும் அழிவினுக்கு அழிவு செய்யும் தும்பிக்கையாருமான பிள்ளையாரை சிறிது தம்மனதில் நினையாமல் வேதவியாசர் அர்ப்பணியத் தொடங்கினதால் அதில் விக்கிரங்கள் தோன்றின. விநாயகரின் தயவு இல்லாதால் எண்ணிய பொருட்கள் ஒன்றும் வியாசருக்கு தெளிவாக தோன்றவில்லை. ஒரு சுலோகத்தையாவது ஒழுங்காக பாட முடியவில்லை. எதை எழுதுவது என்று தெரியாமலும் ஊமைக்கு சமமாக மாறி பலவாறாகவும் மயங்கி குழம்பினார். எனக்கு ஏன் இந்த மாற்றம், ஏன் சித்த குழப்பம், பித்தமா சோதனையா என்று குழம்பினார். அதன் காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்பி அவர் சத்தியலோகத்திற்கு விரைந்து சென்றார். அங்கு பிரமதேவரை வணங்கி பலவாறாக தோத்திரம் செய்தார். அவர் அமர்வதற்காக பிரம்மதேவர் ஒரு ஆசனம் அளித்து, நீர் வந்த காரியம் என்ன என்று கேட்டார். சிருஷ்டிகர்த்தாவே, பூவுலகில் சிலர் தெய்வ நம்பிக்கையற்ற நாஸ்திகர்களாகவும் வேதங்களை நிந்திக்கிறவர்களாகவும் இருப்பதால் மக்கள் நிலை குலைந்திருக்கிறார்கள். அவர்களை சீர்திருத்தி நல்வழியில் நடத்தி நட்பேறு அடைய செய்யக்கூடிய புராணங்களை எல்லோருக்கும் தெளிவாக உணர்த்த வேண்டும் என்பதற்காக புராணங்களை பாட ஆரம்பித்தேன். ஆனால் என் அறிவு மந்தமடைந்து பித்தம் பிடித்தவனைப் போல மயங்கி தடமாறுகிறேன். இதன் காரணம் என்ன? நான் ஏதாவது தவறு செய்தேனா? என் அறியாமை அகழ்வதற்குரிய வழி என்ன? அதை தாங்கள் தான் எனக்கு விளக்க வேண்டும் என்று வியாசர் இறங்கினார். பிரம்மதேவர் சிறிது நேரம் தியானித்தார். பிறகு தம் ஞான திருஷ்டியால் காரணத்தை தெரிந்து கொண்டு வேதவியாசரை புன்சிரிப்போடு பார்த்து, வியாசரே, அனாதியாகவும் நிர்மலமாகவும் அகண்ட ஆனந்த உருவாகவும் இருந்து அழிவினுக்கு அழிவு செய்ய வெல்ல விநாயகர் கருணை இல்லாவிட்டால் எத்தகைய அறிவாளிகளாக இருந்தாலும் வல்லமையாளராக இருந்தாலும் அவர்கள் எடுத்த காரியம் நிறைவேறாது. மாறாக சோர்வற்று போவார்கள். பிரணவஸ்வரூபியாகவும் முழுமுதற் கடவுளாகவும் விளங்கும் விநாயகரை முதலில் நினைத்து வணங்காதால் எத்தனையோ பேர் காரிய சித்தி அடையாமல் பரிகாசத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். முன்பு பட்சிராஜனான கருடன் அமிர்தம் கொண்டு வருவதற்காக தேவலோகம் சென்றபோது அவனுக்கு இருந்த ஆத்திரத்தாலும் அகங்காரத்தாலும் விநாயகரை முதலில் தியானிக்காதால் திருமாலுக்கு வாகனமாகி இன்னும் அவரை சுமந்து கொண்டு பறந்து திரிகிறான். அந்த ஸ்ரீராமரும் முதலில் விநாயகரை நீயாதாலேயே ஆரம்பத்தில் வாலியை எதிர்த்து போரிட வலுவின்றி ஒடுங்கி நின்றார். வியாசனே, விநாயகர்தான் பிரணவப் பொருளாகும். ஆதலால் பிரமணத்தை முதலாக கொண்டுள்ள வேதங்களை நீ முன்பு வாக்கும்போது பிரணவத்தை உச்சரித்தே மேலும் உதவுவது வழக்கமாகியால் பிரணவ பொருளான விநாயகர் அந்த பிரணவ மந்திரத்தால் தம்மை தோத்தரித்ததாக கருதி கொண்டு விக்கினம் ஏதோ நேரிடாதபடி உமக்கு அருள் புரிந்தார். அந்த விநாயகரின் உருவமே ஓம் என்ற சொல்லாக இருந்து சகல விக்கினங்களை நீக்க வல்லதாகையால் ஆதியில் பரமசிவனும் வேதத்தை சொல்ல தொடங்கும் முன் தம் காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஓம் என்று உச்சரித்த பிரணவத்தை முதலில் விநாயகரை முதலில் துதிக்க வேண்டும் என்பதற்காகவே பெரியோர் எல்லா மந்திரங்களுக்கும் முதலில் இந்த ஓங்கார மந்திரத்தையே வைத்திருக்கிறார்கள். ஆண் பெண் அலி அது இது என இருந்து அனைத்தையும் செய்து முடிக்கிறவர் அந்த விநாயகர் ஆவர். அவர் தம்மை தியானிப்பவர்களுக்கும் நினைத்து துதிப்பவர்களுக்கும் திருவருள் பெறுவார். மனதிற்கு எட்டாத அறம்பொருள் இன்பம் வீடு என இருப்பவரும் அவரே. வேதங்களாலும் அளவிட்டுரைக்க முடியாதவர். இந்திரனும் பிரம்மனான நானும் திருமாலும் ருத்திரரும் கூட அந்த விநாயகரை ஆஞ்சியை மீறாமல் அவரையே தொழுகின்றோம். அத்தகைய தலைமை கடவுளான அவரே
ஒன்றை செய்பவரும் ஒன்றை நீக்குபவரும் ஒன்றை விட்டு ஒன்றை முடிப்பவரும் தம்மை நினையாதவருக்கு துன்பத்தை துணையற்றவருமாவார். ஆகையால் அத்தகைய முழுமுதற் கடவுளான விக்னேஸ்வரர் நீ முதலில் மனதை நினைக்காமலும் வாயால் வாழ்த்தாமலும் உடம்பால் வழங்காமலும் அறிவின் கர்வத்தோடு நீயாகவே புராணம் பாட ஆரம்பித்தாய். அதனால்தான் உனக்கு இவ்வளவு மனக்குழப்பங்களும் இயலாமை இடையூறுகளும் ஏற்பட்டன. இனியாவது அந்த யானை முகத்து விநாயகரை வணங்கி பரமதயாநிதியே, எல்லாம் உணர்ந்த வேள முகத்தோனே, பரமானந்த பதமே, என் அவசாரத்தை பொறுத்தருளே என்று பிரார்த்தித்து பூஜை செய். இல்லையென்றால் நீயாகவே சுயேட்சையாக ஒரு புராணத்தை பாட முயன்றால் 1000 கோடி கல்பகாலமானாலும் உன்னை ஒரு 1000 பாடல் கூட பாடி முடிக்க முடியாது. இனி அவரை துதிக்க வேண்டிய மந்திரங்களை சொல்கிறேன் கீழ். அம்மந்திரங்களாவன: ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகர்ணாய நம, ஓம் லம்போதராய நம, ஓம் விநாயகாய நம, ஓம் விக்னராஜாய நம, ஓம் கணாதிபதியே நம, ஓம் தூமகேதுவே நம, ஓம் கணாத்யட்ச நம, ஓம் பாலச்சந்திராய நம, ஓம் கஜானனாய் நம, ஓம் பக்ரதுண்டாய் நம, ஓம் சூர்பகன்னாய் நம, ஓம் ஏரம்பாயா நம, ஓம் ஸ்காந்தபூர்வாயாய் நம. இவ்வாறு விநாயகரை நினைத்து அவருடைய 16 திருநாமங்களை வாயினால் உரைத்தாலும் காதனால் கேட்டாலும் திருமணம், வித்தை, கல்வி, சுபம், சுகம், யாகம், போராட்டம், வெற்றி முதலான அனைத்துமே நினைக்கும் முன்பே நிறைவேறும். ஆதலால் அந்த விநாயகரை வழிபட்டு உன் அறிவை மயக்கி மறைந்துள்ள மாயத்திரையை அகற்றி கொண்டு நீ கைக்கொண்ட நற்பணிகளை நிறைவேற்றி புகழும் பெருமையும் அடைவாயாக என்று கூறினார். திங்கள நிசாதி பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திர முன் நின்றான் யாவன். தங்குகடற் புவிவரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளைக்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே.